3 மணி நேரத்தில் புயல் வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் 3 மணி நேரத்தில் வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரையை கடந்த புயல் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து செல்வதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் அடுத்த 3 மணி நேரத்தில் வலுவிழக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் முழுமையாக கரையை கடந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு வலுவிழக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரையை கடந்த புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து செல்வதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலால் பரவலாக கனமழை பெய்த நிலையில் ஒரு சில இடங்களில் அதி கனமழையும் பதிவானது. இந்நிலையில் தற்போது இந்த புயல் அடுத்த 3 மணி நேரத்தில் வலுவிழக்கும் என்றும் தற்போது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து செல்வதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புயல் கரையை கடந்தபோது கனமழையும் கடல்கள் கொந்தளிப்புடனும் காட்சியளித்தன. மேலும் சூறைக்காற்றும் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்று தெரிவித்த நிலையில் அதேபோன்று சூறைக்காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய நிலையில் தற்போது அடுத்த 3 மணி நேரத்தில் இந்த புயலானது வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது இந்த புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே நகர்ந்து செல்வதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது புயலாக மாறி தற்போது அந்த புயல் கரையை கடந்திருக்கும் நிலையில் அடுத்த 3 மணி நேரத்தில் புயல் வலுவிழக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே மாறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தற்போது கரையை கடந்த புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து செல்வதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.